ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம ஜான் 2026 தமிழரசு மேகசின். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் திருக்குறள் கொடுத்திருப்பாங்க. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்க்கிற்பவர்க்கு அப்படிங்கிற திருக்குறள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அந்த இது வந்து நம்ம அந்த அளவுக்கு மெருகூட்டப்படுவோம். ஸோ ஒரு பொண்ணை வந்து தீயில போட்டு எல்லாம் இது பண்ணி ரொம்ப அதை புடமிடும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு ஜுவல்லா வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டார்கெட்டுக்காக எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஷைன் பண்ணுவோம் அப்படிங்கறது இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 வழங்கும் திட்டம். ஓகேவா? சோ வெல்வம் ஒன்றாக அப்படிங்கிறது. சோ நமக்கு 3000 ரூபாய் அப்படிங்கிறது பொங்கலுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிச்சுல்ல? எல்லாரும் வாங்குனீங்களா 3000 ரூபாய்? வாங்கலையா யாரும்? ஓகே, வாங்குனீங்களா? ஓகே, ரைட். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு ரேஷன் கார்டு எத்தனை பேர்ட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2,22,91,710. ஓகேவா? இவ்வளவு அட்டைதாரர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்குமே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இத பார்த்தோம் அப்படின்னா சென்னையில நம்ம முதல்வர் 8 ஜான்வரி 2026 அன்னைக்கு சென்னை பட்டு ரோடு நியாய விலை கடையில வச்சு தொடங்கி வச்சிருக்காரு. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்டா இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எஸ், 1945ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெல்லும் தமிழ் பெண்கள். சோ வெல்லும் தமிழ் பெண்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இது வந்து தமிழ்நாட்டுல சாதனை பெண்களின் மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் விழா. ஓகேவா? சோ இதுலதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சோ நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? 23 எஸ், 15 செப்டம்பர் 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, நோ இஷ்யூஸ். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட 2ஆம் கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறது 12 டிசம்பர் 2025ல வந்து பண்ணியிருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல வந்து 1000 ருபீஸ் அப்படிங்கிறது மாசம் மாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 5000 ரூபாய் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். சோ அது வந்து கிடைக்கலையா? ஓகே, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைச்சிருக்கும். சோ 12 டிசம்பர் 2025 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல நிறைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல வச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி வந்து அந்த 3000 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பெர் இயருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல கார் இருக்கக்கூடாது. சோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து தளர்த்தி மேக்சிமம் எல்லா கண்டிஷனுமே தூக்கி இருப்பாங்க. ஆல்ரெடி வேற ஸ்கீம்ஸ்ல வந்து அந்த அமௌண்ட் ஓஏபி அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தா கூட இதையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த விரிவாக்கத்துல எக்ஸ்டென்ஷன்ல 3600 யூனிட்டா. ஓகே, ஃபைன். சோ 12 டிசம்பர் 2025. சோ இதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குதா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு? 21. எஸ், 21 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அவங்களுக்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சோ இதுல மொத்தமா எவ்வளவு பேர் பயன்படுறாங்க அப்படின்னா 16,94,339 பேர் அப்படிங்கிறவங்க பயன்படுறாங்க இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமா. சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பயன்பெற்றுட்டு இருந்திருப்பாங்கல்ல, சோ அவங்களெல்லாம் கால்குலேட் பண்ணா நமக்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் வந்து இதனால பயன்படுறாங்க. சோ சட்டமன்ற பேரவையில நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 27 மார்ச் 2023ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளான 15 செப்டம்பர் 2023 காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல வச்சு நமக்கு 1.13 crore பயனாளிகள் பயன்பெறும் வகையில இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. சோ ஒவ்வொரு மந்தும் எந்த டேட்ல இது வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கொடுப்பாங்கன்னு தெரியுமா? 15. எஸ், 15. ஓகேவா? மதி கரெக்டா வாங்குற போலயே டக்கு டக்குன்னு வருது. ரைட்டு. சோ 15ஆம் தேதி வந்து கரெக்டா நம்ம அக்கௌண்ட்ல வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒரு 10 மாநிலங்கள்ல இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு ஆக்சுவலா இது வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் வேற ஸ்டேட்லயும் டுடே இல்லையா? ஓகே, கேரளால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கா? ஓகே ஓகே, கேரளால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்களா?
ஓகே ஓகே ஃபைன். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அந்த ஃப்ரீ பஸ் இது கொடுக்குறாங்களா விடியல் பயண திட்டம். சோ அது எப்ப தொடங்குனாங்க? May 2021. எஸ், மே 7ல சைன் பண்ணியிருப்பாங்க. மே 8 2021ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ அதை வந்து விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பேர் சேஞ்ச் பண்ணாங்க? 2023 August 15. எஸ், 2023 ஆகஸ்ட் 15ல வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல திருநங்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2021 ஜூன் 3லயே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ அந்த மலை பகுதிகளில் அவங்களும் அவங்க கூட இன்னொருத்தவங்களும் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசனா தான் அது கொண்டு வந்திருப்பாங்க 2025ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த இதுல வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரீ பஸ் அதுல வந்து பண்ணியிருப்பாங்க. சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்குமே நமக்கு இதுலயும் எல்லாருமே பயன்படுறாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தோழி விடுதிகள். சோ இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறது நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா இதான் ரொம்ப முக்கியம். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு கீழே தான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் பல்வேறு மாவட்டங்கள்ல நடத்தப்பட்டு வருது. சோ நமக்கு தெரியும் தோழி ஹாஸ்டல் எப்ப கொண்டு வந்தாங்க? July 2023. எஸ், ஜூலை 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இத வந்து TNWWHCL அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாடு, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். King Women Hostel Corporation Limited. எஸ், 2019ல இது வந்து இது பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? சோ இதான் TNWWHCL அப்படிங்கிறது. சோ இவங்க தான் வந்து இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறத பாத்துக்கிறாங்க. சோ இதுல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் அஃபோர்டபுள் அக்கோமடேஷன் ஃபார் ஒர்க்கிங் உமன் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா. சோ நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் நமக்கு ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ரொம்ப பாதுகாப்பான அதே மாதிரி ரொம்ப கம்மியான விலையில அஃபோர்டபுள் விலையில அகாமடேஷன் அப்படிங்கிறது கொடுக்கறது. சோ இது அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 ரூம் 2 பேர் ஒரு ரூமுக்கு தங்கிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு 2500 to 3500 அந்த மாதிரி இருக்கும். சோ நான் ஏசி ஏசி அப்படிங்கிறது இருக்கும். சோ ஏசி அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? ஒரு 1000 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் ஏசி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சோ இது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஆஃப் மிட் 2025 சோ 2025 நடுவுல அந்த டைம்ல அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 16 ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 13 மாவட்டங்கள்ல செயல்பட்டு இருக்குது. சோ இது வந்து யார டார்கெட் குரூப்பா வச்சிருக்காங்க அப்படின்னா டு சப்போர்ட் விமன் டிராவலிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களா பெண் குழந்தை 18 அதே சோ அன்பு சோலை திருச்சி. எஸ் 20 வந்து டே கேர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அன்பு சோலைகள் தொடங்குதா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க 25. ஓகேவா? 25. அடுத்தது கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா எழிலி அப்படிங்கிறதுக்கு கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டாக்டர் பி ராஜேஸ்வரி தலைமையிலான பெண் மருத்துவர் அடங்கிய குழுவினர் 10 மணி நேரம் மேற்கொண்ட இந்த கிராஸ் ஹேண்ட் ரீபிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு இது அறுவை சிகிச்சை மாதிரி. ஓகேவா? சோ இந்த நேம் மட்டும் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த கண்டென்ட் பெருசா நமக்கு தேவையில்லை. சும்மா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சமூக சேவகியும் சமூக அநீதிகளுக்கு எதிராக காந்திய வழியில் போராடியவரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான திருமதி கிருஷ்ணமால் ஜெகநாதன். சோ கிருஷ்ணமால் ஜெகநாதன் யாரு? தமிழ் புக்ல எஸ்
நில பூமி தானம். ஓகே, அந்த பூமி தான இயக்கம். சோ பூமி தான இயக்கத்தை ஃபர்ஸ்ட் யாரு தொடங்கி இருப்பாங்க? வினோபா. ஆச்சாரிய வினோபா பாவே. எந்த வருஷம்? 1940. 1951. ஓகேங்களா, 1951ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ தனிநபர் சத்தியாகிரகம் ஃபர்ஸ்டா இருந்தது யாரு? ஆச்சாரிய வினோபா பாவே. எஸ், ஆச்சாரிய வினோபா பாவே. சோ எந்த வருஷம், எப்போ டேட்? 1940 அக்டோபர் 17. எஸ், 1940 அக்டோபர் 17ல வந்து இருந்திருப்பாரு. இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரகி? பிரம்மாதத். மூன்றாவது யாரு? பிரம்மாதத் மேம். எஸ், பிரம்மாதத். ஓகேவா. சோ அதே மாதிரி நமக்கு இங்க தென்னிந்தியாவில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு? டிஎஸ்எஸ். எஸ், டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேவா. சோ அப்ப இதெல்லாமே நமக்கு தனிநபர் சத்தியாகிரகி அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடியது. ஓகே, அப்போ இவங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பூமி தான இயக்கம். அந்த அவங்களும் அவங்களோட நிலத்தை வந்து தானமா கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து சட்டப்பூர்வமா நிறைய ஒடுக்கப்பட்டோர் மகளிர் பெயர்ல மாத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. அத வாங்கி கொடுத்த பெருமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. அண்ட் இவங்க வந்து தன்னோட 11 வயசுலயே சமூக பணிகளை தொடங்கிய அம்மையார். சோ 11 வயசுல ஒருத்தருக்கு வந்து ஒரு கவிஞருக்கு வந்து பட்டம் கொடுத்திருப்பாங்கல்ல, என்ன பட்டம், யாரு கொடுத்தா? பாரதியார். பாரதி. ஓகே, யாரு கொடுத்தது? ராஜா. எட்டயபுரம். ஓகேவா. சோ அவர் தான் வந்து பாரதிக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ பாரதியார் வந்து ஒரு 2 இதழ்கள் ஒர்க் பண்ணிருப்பாரு இல்லையா. சோ மெயினா எது சொல்லுங்க பாக்கலாம். கேலி சித்திரம் வரைந்தது எது? ஓகே, சோ தேசமித்ரன். இந்தியா. ஓகேவா, இந்தியா. அடுத்தது இன்னொன்னு, இந்த புரட்சிகரமான தேசிய பத்திரிகை இன்னொன்னு இருக்குமே, புதுச்சேரியில இருந்து வெளிவந்தது. விஜயாவா மேம்? எஸ், விஜயா. ஓகேவா, இந்தியா விஜயா. ஓகே, சோ ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரு பாரதியாரோட குருமணி யாரு? நிவேதிதா. நிவேதிதா. ஓகேவா. அடுத்ததா நிவேதிதாவோட இயற்பெயர் என்ன? மார்கரெட் நோபல் எலிசபெத். மார்கரெட் நோபல் எலிசபெத். ஓகே, அவரோட அரசியல் குரு யாரு? திலகர். ஓகேவா, திலகர் தான் அவரோட அரசியல் குரு. சோ திலகரோட எந்த புக்க வந்து அவரு மொழிபெயர்த்திருப்பாரு? டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. சோ எந்த ஐஎன்சி செஷனுக்கு போயிட்டு வந்துட்டு அதை பண்ணிருப்பாரு? 1907 இல்லையா, சூரத் செஷனுக்கு. சோ 1907 சூரத் செஷனுக்கு யாரு தலைமை தாங்கியிருப்பாங்க? ராஷ் பிகாரி கோஷ். ஓகேவா, ராஷ் பிகாரி கோஷ் தான் தலைமை தாங்கி இருப்பாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கறதும் அவர் எழுதினதுதான். ஓகேவா, சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த பேட்மிண்டன் விளையாட்டு வீராங்கனை 2024 பாராலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றவங்க. சோ இவங்க பேர் என்னன்னா துளசிமதி முருகேசன். ஓகேவா. சோ இவங்களதான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயுமே வந்து இவங்க இருந்திருப்பாங்க. இப்ப ரீசெண்டா எல்லா ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா துளசிமதி முருகேசனோட பிரசன்ட் வந்து அங்க இருந்திருக்கும், பிரசன்ஸ் அப்படிங்கிறது. சோ அவங்கள பத்தி கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. சோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா பாராலிம்பிக் ஃபைனல்ஸ் வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் இந்திய பாரா பேட்மிண்டன் வீராங்கனை யாரு அப்படின்னா இவங்கதான். சோ பிவி சிந்து வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? பேட்மிண்டன். ஓகேவா. சோ அவங்க வந்து பேட்மிண்டன். ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலின வள மையம் அப்படிங்கிறது. சோ இந்த பாலின வள மையம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க, ஜிஆர்சி. சோ இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா வானவில் மையம். ஓகேவா. சோ வானவில் மன்றம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கினாங்க? 2022 நவம்பர் 28. ஓகேவா. 2022 நவம்பர் 28ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வானவில் மன்றம் அப்படிங்கிறது. ஓகே, சோ இது எதற்கானது? ஸ்டெம்மா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, engineering and mathematics. எஸ். ஓகேவா. சோ அதுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இதுல கவர் ஆவாங்க?
to 8th. 6th to 8th ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எல்லாமே ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சு அதன் மூலமா அவங்கள வந்து ஈஸியா கத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டா இருந்திருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இது இந்த பாலின வள மையம் ஜிஆர்சி ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது வட்டார அளவுல பிளாக் லெவல்ல நமக்கு மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, சட்ட உதவி மற்றும் அதிகாரம் அளித்தலை உறுதி செய்ய நிறுவப்பட்ட ஒரு இடம். ஓகேவா. ஸோ அப்ப கொஸ்டின் கேட்டா இதைதான் கேட்பாங்க. மாவட்ட அளவுலையா, வட்டார அளவுலையா, இல்லைன்னா ஒன்றிய அளவுலையா, இல்லைன்னா கிராம அளவுலையா அப்படின்னு இங்கதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ வட்டார அளவில் அப்படிங்கிறது. ஓகேவா, மகளிர் குழந்தைகளோட பாதுகாப்பு, சட்ட உதவி, அதிகாரம் அளித்தல். ஸோ அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அதுவும் இல்லாம குழந்தைகளோட பாதுகாப்பு. ஓகே, போக்சோ ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 12 மேம். 2012. அமெண்ட்மெண்ட் பண்ணது 2018ல. ஸோ இது ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் ஆர்டிகல் என்ன? 39A. ஸோ 39A எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க? கேபிட்டல் ஏங்க. Second amendment. 42nd Constitutional Amendment Act 1976. ஓகேவா, 1976 42வது சட்ட திருத்தம் மூலமா ஆட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, சோ 42வது சட்ட திருத்தத்துல என்னென்ன டிபிஎஸ்பி ஆட் பண்ணாங்க இன்னைக்கு கரெக்டா ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். 39A, 43A, 48A. இன்னொன்று F ன்னு ஒண்ணு. எஸ், ஓகேவா, 39F. ஓகேவா, ஃபைன், குட். சோ 44th Constitutional Amendment Actல என்ன ஆட் பண்ணிருப்பாங்க? 38ல ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சோ 86th Constitutional Amendment Act 2002ல டிபிஎஸ்பி 45. 45th 45வது ஆர்டிகல் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல 0 to 6 அந்த பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன். சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா 97th Constitutional Amendment Act 2011ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா, 43B அப்படிங்கிறது ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பர். சோ நமக்கு இதுல 3 டைப்பா பிரிச்சிருப்பாங்கல்ல, என்னலாம் டிபிஎஸ்பில? காந்திய கொள்கை, சோஷியலிஸ்ட், லிபரல். எஸ், காந்தியன், சோஷியலிஸ்ட், லிபரல், இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சோ அப்போ நால்சா ஆக்ட் எந்த வருஷம்? 1987. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 1997. இப்ப கேக்குதா? கேக்குது மேம். ஓகே ஓகே. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை, காவல் மற்றும் மருத்துவ உதவிகளையும் இதன் மூலமா கொடுக்கறாங்க. ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது மூலமா வானவில் மையம். ஓகேவா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா பெரியார். சோ பெரியாரை பத்தி கொடுத்திருப்பாங்க. பெண் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து சொத்துரிமையை பத்தி இவர் எந்த மாநாட்டிலேயே பேசியிருப்பாரு? 1929 ஃபர்ஸ்ட் மந்த். எஸ், 1920 செங்கல்பட்டு மாநாட்டுல பேசியிருப்பாரு. சோ அதுக்கு யாரு தலைமை தாங்கி இருப்பாங்க? WPA சவுந்தரபாண்டியன். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பட்டுக்கோட்டையில ஒரு சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு யாரு தலைமை தாங்கி இருப்பா? குருசாமி. எஸ், குருசாமி அப்படிங்கிறவரு தலைமை தாங்கி இருப்பாரு. சோ இவரு பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற புத்தகம் எப்ப எழுதினாரு? 1942. எஸ், 1942ல வந்து எழுதியிருப்பாரு. சோ எந்த சிறையில இருக்கிறப்ப இவர் நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? எந்த வருஷம்? எஸ், பெல்லாரி. எந்த வருஷம்? 1938 டிசம்பர் 29ல வந்து இவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா,
ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1989ல அதன்படி பெண்களுக்கு வந்து குடும்ப சொத்துல சம உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதே சென்ட்ரல் லெவல்ல எப்ப கொண்டு வந்தாங்க? பெண்களுக்கு ஈக்குவல் 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 2005ல கொண்டு வந்தாங்க. சோ விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது எதற்கு மாற்றா கொண்டு வரப்பட்டிருக்கு? மன்ரேகா. மன்ரேகா. ஓகேவா? சோ இந்த விபிஜி ராம்ஜில எத்தனை டேஸ் ஒர்க் கொடுக்குறாங்க? 125 டேஸ் கொடுக்குறாங்க. சோ விபிஜி ராம்ஜினா ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ், விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் ஆஜ்விகா மிஷன் கிராமின் அப்படிங்கிறது தான் விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது. சோ இது எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாங்க? எஸ், டிசம்பர் 2025. ஓகேவா? சோ அப்பதான் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து எவ்வளவு நாட்கள் அந்த சீசனல் இதுல வந்து எவ்வளவு நாட்களை விட்டுட்டு மத்த நாட்கள் ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? 60 டேஸ். ஓகேவா? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேரிங் எவ்வளவு? 60-40. இதே நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து எவ்வளவு? 90-10. எஸ், 90:10 அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதெல்லாம் நமக்கு அதை பத்தினது. மன்ரேகா ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2005. இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2006ல. சோ காந்தியோட பேர் இன்க்ளூட் பண்ணது 2009ல. ஓகேவா? இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2008. ஓகேவா? 2008. எஸ், சூப்பர். ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? என்ஆர்இபி. எஸ், 1980. ஓகே. நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. எஸ், 83ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? ஓகேவா? ஃபைன், சூப்பர். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்போ பெரியார். ஓகேவா? சோ இதுதான் பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்துல எப்போ போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாரு? எந்த டேட்ல? ஏப்ரல் 13. ஓகேவா? மார்ச் 30ல வைக்கம் போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 13, 1924ல இவர் போறாரு. சோ யாரை இவர் கூப்பிட்டாங்க? பெரியார கூப்பிட்டது யாரு? ஜார்ஜ் ஜோசப் வந்து கூப்பிடுறாரு இல்லையா? சோ அந்த வெற்றி விழா எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க? 29 நவம்பர் 1925ல. ஓகேவா? சோ சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை எப்போ? 1925. ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு விலகினது எந்த மாநாட்டுல? காஞ்சிபுரம் மாநாடு 1925 காஞ்சிபுரம் மாநாடு. சோ அதற்கு யாரு தலைமை தாங்கி இருப்பாங்க? திருவிகா தலைமை தாங்கினார். ஓகேவா? ஓகே. சோ வைக்கம் வீரர் அப்படின்னு பெரியாருக்கு பட்டம் கொடுத்தது யாரு? திருவிகா தான். ஓகேவா? பந்தனத்தில் நின்னு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாரு? கேசவ மேனன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா காவல்துறையில முதலா இந்தியாலேயே பெண்களை நியமனம் ஃபர்ஸ்ட் யாரு தான் பண்ணாங்க? யாரோட பீரியட்ல அப்படின்னா எந்த வருஷம் யாரு பண்ணாங்க? 1973 கலைஞர் பண்ணிருப்பாரு. சோ இது வந்து நமக்கு விமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது யாரோட பீரியட்ல எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 92 எஸ், ஜெயலலிதா அவர்கள் பீரியட் 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ தொட்டில் குழந்தை திட்டம் எப்போ? 1992. சோ எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க? சேலம்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? குட். சோ நம்ம தமிழ்நாட்டோட சைல்டு செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குது? 2011 சென்சஸ் படி 48.3. 946. ஓகேவா? குட். நம்ம நார்மல் செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ?
996. 995. 996 இல்ல 995 ரெண்டுல ஏதோ ஒரு டேட்டா ரெண்டு பக்கம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே சோ அடுத்தது வந்து இந்தியா முழுவதும் தொழிற்சாலைகளில் வேலைகள் பார்க்கின்ற பெண்களில் 43% வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தொழிற்சாலைகள்ல எத்தனை பர்சன்டேஜ் பெண்கள் வேலை பார்க்கறாங்க? 47. எஸ் 47%. ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஃபேக்டரிஸ்ல இப்ப வந்து எப்படி நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ் வந்து நார்த்ல போயிட்டு வேற பிளேஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரியல்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா? சோ அந்த பெண்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 43% வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஆமா, பெரம்பலூர்ல தான் அதிகமா தொழிற்சாலைகள்ல வேலை புரியறவங்க வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ? அதுவும் 47% தான். ஓகேவா? சோ மதுரை தமிழ்நாடு ரைசிங் முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது 7 டிசம்பர் 2025 வந்து நடந்திருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 91 அந்த MOUs மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருப்பாங்க, ஒப்பந்தங்கள். மதுரை மாஸ்டர் பிளான் 2044 அப்படிங்கிற ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது 42 லட்சம் மக்கள் தொகையை எதிர்நோக்கி நகர ஊரமைப்பு இயக்கம் அப்படிங்கிறதையும் இதுல இது பண்ணியிருப்பாங்க, DTCP அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அடுத்து தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கையும் இந்த முதலீட்டாளர் மாநாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கும் 2025. சோ தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கை இயர் கேட்டாங்க அப்படின்னா 2025 அப்படிங்கிறது தெரியணும். சோ நமக்கு குழந்தைகளுக்கான கொள்கை எப்ப கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல? 21. ஓகேவா? சோ இந்தியால செமிகண்டக்டர் மிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? 24. இந்தியால இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2021 தான். ஓகேங்களா? இந்தியால 21. சோ தமிழ்நாட்டுல எப்ப கொண்டு வந்தாங்க செமிகண்டக்டர் மிஷன்? 24. எஸ் 24ல கொண்டு வந்திருப்பாங்க. டார்கெட் இயர் என்ன? எஸ் 2030 வந்து டார்கெட் இயர் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. சோ கைம்பெண்களுக்கான பாலிசி விடோ 2020. எஸ் 2022. ஓகேவா? சோ பெண்களுக்கான பாலிசி 24. சீனியர் சிட்டிசன் 23. 23. ஓகே. சோ இவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கானது 25. சோ இந்த திருநங்கைகள் நல வாரியம் எப்ப தொடங்குனாங்க? 2008. ஏப்ரல் 15. ஓகேவா? ஏப்ரல் 15 2008ல தொடங்கி இருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் திருநங்கைகளுக்கான ரைட்ஸ் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? உரிமைகள் திட்டம் 2019. ஓகேவா? மாற்றுத்திறனாளிகளுக்கான ரைட்ஸ் திட்டம் 2016. ஓகேவா? திருநங்கைகளுக்கான அந்த விதிகள் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ திருநங்கைகளுக்காக ஒரு இல்லம் தொடங்குனாங்கல்ல, பாதுகாப்பு இல்லம். சோ அதோட பேர் என்ன? அரண். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 13 அக்டோபர் 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? மதுரை அண்ட் சென்னை. ஓகேவா? சென்னையில ஷெனாய் நகர்லயும் மதுரையில அண்ணா நகர்லயும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இங்க எவ்வளவு டேஸ் அவங்க தங்கிக்கலாம்? 3 years. எஸ் 3 years அப்படிங்கறது அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். மினிமம் 1 வீக், மேக்ஸிமம் 3 years அப்படிங்கறது ஸ்டே பண்ண முடியும். ஓகே. சோ இப்ப தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கை அப்படின்னு பாத்துட்டோம்னா விளாச்சேரி, தஞ்சாவூர், அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் உள்ள கைவினை கலைஞர்களின் பாரம்பரிய பொம்மைகள் உற்பத்தி திறனை இந்த கொள்கை மூலமா உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ தஞ்சாவூர்ல வந்து எத்தனை பொருட்களுக்கு GI டேக் கொடுத்திருக்காங்க? 11. ஓகேவா? 11. நம்ம தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர்ல தான் அதிகமா கொடுத்திருப்பாங்க. மொத்தமா தமிழ்நாட்டுல எத்தனை விதமான கைவினை பொருட்கள் GI டேக் கொடுக்கப்பட்டிருக்கு? 11. எஸ், அதுவும் 11 தான். ஓகேவா? அம்பாசமுத்திரத்துல உள்ள என்ன பொருளுக்கு GI டேக் கொடுத்திருப்பாங்க? குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க.
சொப்பு சாமான் செப்பு சொப்பு சாமானுக்கு தான் அம்பாசமுத்திரத்துல கொடுத்திருப்பாங்க. சோ ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம். சோ இததான் TNAPEX அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் 9 முக்கிய தேசிய நிறுவனம். மைசூரில் செயல்பட்டு வரும் மத்திய உணவு தொழில் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா? அப்போ மத்திய உணவு தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க செயல்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைசூர் அப்படிங்கிறது தெரியணும். சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது Jan 23. சோ என்ன தினம்? பராக்கிரம் திவாஸ். பராக்கிரம திவாஸ். ஓகேவா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம். சோ இவரு வந்து எங்க பிறந்தாரு? கட்டக் ஒடிஷா. கட்டாக் ஒரிசால வந்து பிறந்திருப்பாரு. Jan 23 என்ன இயர்? இயர் இயர் என்ன தெரியலையா? சோ 1897. ஓகேவா? 1897 ஞாபகம் வருதா? 1897 ஜான்வரி 23 தான் பிறந்திருப்பாரு. சோ இவரு நமக்கு தெரியும் இங்க என்னென்ன INC செஷனுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. ஹரிபுரா திரிபுரி. 38, 39 ஹரிபுரா திரிபுரி. சோ ஹரிபுரா எங்க இருக்கு, திரிபுரி எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவா? கொஞ்சம் மேல போங்க. மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல என்ன இருக்கு, ஹரிபுராவா திரிபுரியா? ஹரிபுரா. அப்படியா? சரி, ரெண்டும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? எஸ், மத்திய பிரதேஷ்ல திரிபுரி இருக்கு. ஓகேவா? ஹரிபுரா வந்து குஜராத்ல இருக்குது. ஓகேவா? ஃபைன். சோ 1938ல எந்த மந்த் நடந்திருக்கும்? 1939 வந்து எந்த மந்த்ல நடந்திருக்கும்? எஸ், 1938 ஃபெப்ல, 1939 வந்து மார்ச்ல நடந்திருக்கும். ஓகேவா? சோ நம்ம எப்பயும் போல டிசம்பர் அப்படின்னு போட்டுறக்கூடாது, ஃபெப் மார்ச்ல தான் நடந்திருக்கும். ஓகே. சோ இப்போ வந்து இவரு ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படிங்கறத எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? 1939ல. ஓகேவா? சோ தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாரு? செப்டம்பர் 6ல வந்திருப்பாரு. 1939 செப்டம்பர் 6ல முத்துராமலிங்க தேவரோட வேண்டுகோளுக்கு இணங்க வந்திருப்பாரு, அவர் கூப்பிட்டதுக்காக. சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நமக்கு தெரியும். சோ 1943 பிப்ரவரி 8ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெர்மனியை விட்டு புறப்பட்ட நேதாஜி 1943 ஜூன் 13ல டோக்கியோ போயிருப்பாரு. என்னன்னா இந்தியால இருந்து ஜெர்மனி போயிட்டு அங்க போயிட்டு எல்லாரோட ஆதரவு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அது கிடைக்காது. அடுத்தது அங்கிருந்து டோக்கியோ போயிட்டு ஜப்பான் அவங்க அங்க இருக்கிற பிரதமரோட ஆதரவு வாங்குறதுக்கு இது பண்ணுவாரு. அடுத்தது சிங்கப்பூருக்கு நேதாஜி வந்த உடனே ராஜ் பிகாரி போஸ் இருக்காரு இல்லையா, சோ அவர் வந்து இவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 5000 இந்தியர்கள் முன்னிலையில் இந்திய தேசிய ராணுவத்தோட தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சோ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது யாரு ஸ்டார்ட் பண்ணது? ராஜ் பிகாரி கோஷ். ராஜ் பிகாரி கோஷ். அப்ப மோகன் சிங். மோகன் சிங். ஓகேங்களா? மோகன் சிங் தான் இவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து ஒப்படைப்பாரு. ஓகேவா? சோ 1943ல வந்து கொடுப்பாரு. சோ இவர் வந்து தலைமை பொறுப்பை ஏத்துப்பாரு. அந்த டைம்ல தான் நேதாஜி அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு கொடுப்பாங்க. சோ இவர் வந்து காந்திய வந்து என்னன்னு கூப்பிடுவாரு? ஃபர்ஸ்டா தேசப்பிதா. ஓகேவா? ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. எங்க இருந்து கூப்பிட்டாரு? எது மூலமா கூப்பிட்டாரு? வானொலி, ரங்கூன் வானொலியா மேம்? ஜெர்மனில இருந்து. எஸ், அந்த இது ரேடியோ இதுல இருந்து கூப்பிட்டுருப்பாரு. ஓகேவா? ஜெர்மனில இருந்து கூப்பிட்டுருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் டெல்லியை நோக்கி டெல்லி சலோ அப்படிங்கிற முழக்கத்தை வந்து கொடுத்திருப்பாரு. ஜூலை 6 நேதாஜியோட அழைப்பை ஏற்று ஜப்பான் பிரதமரான தோஜோ வந்து வருகை தந்து அணிவகுப்பை பார்வையிட்டிருப்பாரு. சோ அடுத்தது இந்த டேட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருப்பாங்க. 1943 அக்டோபர் 21ல நேதாஜி இந்திய சுதந்திர அரசாங்கம் அமைத்து பிரதமர் ஆயிருப்பாரு. ஓகேவா? சோ இந்திய சுதந்திர அரசாங்கம் அப்படிங்கறத அமைச்சு அதோட பிரதமரா அவரே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் 1943 நவம்பர் 6ல அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நேதாஜி அவர்களின் அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதாக ஜப்பான் பிரதமர் தோஜோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. சோ நமக்கு வந்து எந்த தீவுக்கு சுபாஷ் சந்திர போஸோட பேர் வந்து வச்சிருப்பாங்க?
ரோஸ் ரோஸ் ஐலாண்ட். ஓகேவா? ரோஸ் ஐலாண்டுக்கு நேதாஜி பேரை வச்சிருப்பாங்க. சோ வேற என்னென்ன ஐலாண்டுக்கு யார் யாரோ பேரை வந்து வச்சாங்க? ஷாஹித். ஓகேவா? சோ ஷாஹித் வந்து யார் பேரு? எந்த பேரை வந்து மாத்துறாங்க? சோ இவர் பேர்ல படுகொலை கூட நடந்திருக்கும். இவரோட சிலைய கூட மவுண்ட் ரோட்ல இருந்து நீக்கி வச்சிருப்பாங்க. நீல். எஸ், நீல் ஐலாண்ட். ஓகேவா? நீல் ஐலாண்ட். நீல் சிலை அகற்றும் போராட்டம் எப்ப நடந்தது? 1927. ஓகேவா? சோ அவரோட சிலை அகற்றப்பட்டு கொண்டு போய் வைக்கப்பட்டதுதான் 37ல ராஜாஜி பீரியட்ல. சோ இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல எந்த பெண்மணி பங்கேற்றிருப்பாங்க? அவங்க பொண்ணோட ருக்மணி லட்சுமிபதி வந்து பத்மாசினி அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். சோ அடுத்தது ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க? அஞ்சலி அம்மாளும் இருந்திருப்பாங்க. ஓகே, ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு ருக்மணி இருப்பாங்களா இல்லையா? இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ பத்மாசனியும் அஞ்சலி அம்மாளும் தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ ஹேவ்லாக் ஐலாண்ட் யாரோட பேரு? யார் பேர் வச்சிருப்பாங்க? என்ன பேரு? ஸ்வராஜ். ஓகேவா? ஸ்வராஜ் தீப் அப்படிங்கிற பேரு வச்சிருப்பாங்க. சோ ரோஸ் ஐலாண்ட் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட், நீல் ஐலாண்ட் வந்து ஷாஹித் தீப், ஹேவ்லாக் வந்து ஸ்வராஜ் தீப். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் என்ன பேர் இப்ப மாத்துனாங்க? ஸ்ரீவிஜயபுரம். ஸ்ரீவிஜயபுரம். சோ அங்க வந்து யாரோட சிலை ரீசெண்டா ஓபன் பண்ணிருப்பாங்க? எஸ், வி.டி. சவார்கரோட சிலை. வி.டி. சவார்கர் எழுதின ஒரு புத்தகம் சொல்லுங்க பார்க்கலாம். 1857 முதல். எஸ், எரிமலை. அதுக்கப்புறம் 1857 முதல் இந்திய சுதந்திர போர் எல்லாமே வந்து அவர் எழுதினதுதான். சோ அந்த 1857 புக்கை வந்து ஒருத்தர் மராத்தியில இருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்ப்பார்ல, யாரு? வாவேசு ஐயர். வாவேசு ஐயர். ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவோட முதல் நிலப்பகுதியை நேதாஜி வென்றார் அப்படின்னு சொல்லி இந்த மூலம் அந்த அந்தமான் நிக்கோபாரை இவர்கிட்ட ஒப்படைச்சதும் சொல்லுவாங்க. அண்ட் 1944 February 4ல முதல் படைவரிசை ரங்கூனை விட்டு புறப்பட்டு காலான் ஆற்றங்கரையில் உள்ள கயுக்டோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் என்ன? 44. ஆர்டிகல் 44. சோ யூனிஃபார்ம் சிவில் கோடு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எங்க கொண்டு வந்தாங்க? கோவா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உத்தரகாண்ட். ஓகேவா? சோ ஃபைன். பெண்களோட திருமண வயதை 21 வயதா ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் ஃபர்ஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. யாரு? ஹிமாச்சல் பிரதேஷ். எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஜெயா ஜேட்லி. ஓகே. சோ யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல, சோ யாரு? ரஞ்சன பிரகாஷ் கோகாய். ஓகேவா? ரஞ்சன பிரகாஷ் அவர் தலைமையில. சத்யநாராயணன் வந்து நமக்கு அந்த குற்றவியல் சட்டங்களை வந்து ஆய்வு பண்றதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஜெயரஞ்சன் கமிட்டி மூலமா எந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல? கலைஞர் கைவினை திட்டம். விஸ்வகர்மாவை பத்தி ஆய்வு பண்றதுக்காக அந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. அதோட பேசிஸ்ல தான் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது எப்ப தொடங்குனாங்க? April 29. ஏப்ரல் 19. ஓகேவா? இயர் என்ன? 2025. 2025. ஓகேவா? ஏப்ரல் 19, 2025. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க இங்கிலாந்து ராணுவத்தை சேர்ந்த நீக்ரோ வீரர்களை தோற்கடித்தனர். அதை எடுத்து பலேட்வா, டேல்மி ஆகிய இடத்துல இருந்து 40 மைல் தூரத்தில் இருந்த இந்திய எல்லையை கண்டனர். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அங்கு மவுடாக் என்னும் இடத்திலிருந்து இங்கிலாந்து படைகளை இரவோடு இரவாக விரட்டிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கீதத்தை உணர்ச்சி மயமாக பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு ஒருத்தவங்க தலைமை தாங்கி இருப்பாங்கல்ல, யாரு? லக்ஷ்மி செக்கல். ஓகேவா? சோ அவங்கதான். சோ இவங்க யாரோட பொண்ணு?
சுவாமிநாதன். அம்மு சுவாமிநாதன். அம்மு சுவாமிநாதன். சுவாமிநாதன் அவங்களோட பொண்ணு. ஓகேவா? சோ இந்த இவரு நேதாஜியோட டெத் பத்தி விசாரிக்கிறதுக்கு 3 கமிட்டி போட்டிருப்பாங்க. யார் யாரு வரிசையா இயர் வைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி குழுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இருக்கும். கோஸ்லா. ஓகே, அடுத்தது யோசிக்கிறீங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஷானவாஸ் கமிட்டி. ஓகேவா? 1956 ஷானவாஸ் கமிட்டி. கோஸ்லா வந்து 1970. ஓகேவா? ஓகே, சோ அடுத்த முகர்ஜி வந்து 1999. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஷானவாஸ் 1956, கோஸ்லா 1970, முகர்ஜி 1999. ஓகேவா? சோ இது மூணுமே இவரோட டெத் பத்தி ஆய்வு பண்றதுக்காக போட்டது. சோ முகர்ஜி கமிஷன் தான் ஃபைனலா போட்டிருப்பாங்க. அவங்க வந்து போஸ் வந்து இறந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, சோ அவர் இறந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லாதனால அவர் இறந்ததா டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போ? டிசம்பர் 3. ஓகேவா? டிசம்பர் 3ஆம் தேதி. சோ ஜூலை 1 டிசம்பர் 3 வந்து ஒரு மாநாடு நடக்கும் இல்லையா? பெரியார் எது போராட்டமா? சொல்லுங்க. ஆமா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தானே? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல, டேட் மட்டும் ஞாபகம் இருக்கு. சரி, ஞாபகம் இல்ல, போட்டு அதுதான் ஆன்டி ஹிந்தி டேஸ் தானே மேம்? கரெக்ட். ஹிந்தி எதிர்ப்பு நாள் தான் ஜூலை 1 டிசம்பர் 3. ஓகேவா? சோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஜாப்ல? 4%. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா 3%. விமன் ரிசர்வேஷன் 33. இதுல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல தமிழ்நாட்டுல 20%. ஓகே, அவ்வளவுதானா? சோ விமனுக்கு அதிகமா ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால குரூப் 1ல எல்லாம் பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஃபைன். சரி, அது மட்டும் பாத்துக்கலாம். சோ 2025 தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோஸ்டரிங் டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் ஃபார் அட்வான்சிங் சோசியல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை 30 to 49%. ஓகே, ஃபைன். சோ யூத் அப்படிங்கிறவங்க எந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள வருவாங்க? யூத் 15 to 29. ஓகேவா? சோ இதுவே TFR இருக்கு இல்லையா, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது எந்த ஏஜ் கேட்டகரியில கால்குலேட் பண்ணுவாங்க? 15 to 45. 49. 15 to 49. ஓகேவா? 15 to 49 அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருநங்கைகளுக்கு எவ்வளவு வயசுக்கு மேல மாதாந்திர ஓய்வு தொகை கொடுக்கப்படுது? ஆதரவற்ற திருநங்கை 40. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 1500. ஃபர்ஸ்ட் 1000 கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, இப்ப 1500 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 1500 கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, இப்ப வந்து 2000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவி தொகையும் 2 மடங்கா உயர்த்தி இருக்கு இந்த டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் மாற்றுத்திறனாளிகள். சோ நமக்கு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல? 1998. ஓகேவா? 98ல கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுல மாற்றுத்திறனாளி நியமன முறையில் உறுப்பினராக வகை செய்யும் திருத்த சட்ட முன்வரைவை 16 ஏப்ரல் 2025 அன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார். ஓகேவா? 16 ஏப்ரல் 2025. சோ இதுல 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்திலும் 388 மாற்றுத்திறனாளி ஊராட்சி ஒன்றியத்திலும் 37 மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சிகளிலும் இதன்படி நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? சோ இப்போ கேட்கலனாலும் வரப்போற ஒரு 3 எக்ஸாம்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல இதை பத்தி கேட்பாங்க. ஓகே, ஃபைனா? அடுத்தது பொருணை அருங்காட்சியகம். சோ பொருணை அருங்காட்சியகம் எப்போ ஓபன் பண்ணாங்க, எங்க ஓபன் பண்ணாங்க?
December 20, 2025. டிசம்பர் 20 2025ல எங்க வச்சு? ரெட்டியார்பட்டி. எஸ், ரெட்டியார்பட்டி இல்லையா? சோ அங்கதான் குலவணிகர்புரம் அப்படிங்கிற ஏரியா, திருநெல்வேலி. சோ திருநெல்வேலிக்கு பக்கத்துல 13 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த சிஎம் வந்து இதை ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ இங்க வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் எந்தெந்த பிளேஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க? ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, துளுக்கர்பட்டி. எஸ், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, துளுக்கர்பட்டி 4 பிளேசஸ்ல இருந்து எடுத்த பொருட்களும் இங்க வந்து வச்சிருக்காங்க. சோ இன்னொன்னு, ஓகே, கீழடி அருங்காட்சியகம் எப்போ ஓபன் பண்ணாங்க? March எங்க 5, open 2023, சிவகங்கை. சிவகலை March தான். சரி, அங்கதான் கீழடி. ஓகேவா? March 5, 2023. ஓகே, கீழடியில ஓபன் பண்ணிருப்பாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் அகரம் மியூசியம், மதுரை, நொய்யல் மியூசியம், ஈரோடு, நாவாய் மியூசியம், ராமநாதபுரம். ராமநாதபுரம். சோ 50 சிலைகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை எந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க? எக்மோர். ஓகேவா? எக்மோர்ல தான் வச்சிருக்காங்க. எழும்பூர் மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்கு. சோ அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பண்பாட்டு கலாச்சார மியூசியம் எங்க? மாமல்லபுரம், திருவண்ணாமலை. எஸ், மாமல்லபுரம் அண்ட் திருவண்ணாமலை. ஓகேவா? சோ மாமல்லபுரம் எப்போ யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணாங்க? 84. 43வது இடமா யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணது எது? இந்த அஸ்ஸாம்ல எஸ், மொய்தாம்ஸ். ஓகே, அஹோம் டைனாஸ்டி மொய்தாம்ஸ் அதுதான் ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரும்பின் தொன்மையை பறைசாற்றிய சிவகலை தமிழ் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படும் ஆதிச்சநல்லூர், கொற்கை. ஓகே, சோ சங்ககால பாண்டியரின் துறைமுகமான பொருணை ஆற்றங்கரை நாகரிகம், கருப்பொருள் அதை பேஸ் பண்ணி என்னென்ன பொருட்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே கொடுத்திருப்பாங்க. சோ சிவகலை பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு 2019 to 22 வரைக்கும் அகழாய்வு நடந்திருக்கும். இதுல ஈமத்தாளிகள், உயர் வெண்கலத்தாலான கலன், இரும்பாலான கருவி, படையல் கலன், பலவண்ண மட்கலன், குறியீடு பானையோடு. ஓகேவா? சோ இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு. சோ ரீசெண்டா இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு இது எங்க கண்டுபிடிச்சாங்க? பிரமிட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஈமத்தாளி ஒன்றில் சேகரிக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளை 2021ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா அனலிட்டிக்ஸ் லேப் வாயிலாக கால கணக்கீடு செய்ததில் கிமு 1155 என கண்டறியப்பட்டது. சோ இந்த கால கணக்கீடு அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? கார்பன் C14. ஓகேவா? கார்பன் 14 வச்சு கண்டுபிடிப்பாங்க. பொருணை ஆற்றங்கரையில் தமிழ் சமூகத்தினர் 3200 ஆண்டுகளுக்கு முன்னர் நெல் பயிரிட்டுள்ளனர். அப்ப இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பொருணை ஆற்றங்கரையில நம்ம நெல் பயிரிட்டு இருக்கோம் அப்படின்னா 3200 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்தது ஆதிச்சநல்லூர். சோ ஆதிச்சநல்லூர் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆதிச்சநல்லூர்ல ஃபர்ஸ்டா யார் அகழாய்வு பண்ணிருப்பாங்க? 1876ல ஆண்ட்ரூ ஜாகர். ஓகேவா? ஆண்ட்ரூ ஜாகர், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரீ எல்லாம் வருவாங்க. சோ 2019ல இருந்து 2021 வரைக்கும் இங்க வந்து அகழாய்வு நடந்திருக்கும். சோ இரும்பு காலத்துக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்த மக்கள் வரலாறு வெளிப்பட்டுள்ளது. கற்காலத்தை சேர்ந்த நுண்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது இங்க கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் கிடைச்ச தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டது, குறியீடு பொறிக்கப்பட்ட பானையோடு இங்கேயும் கிடைச்சிருக்கு. இரும்பு காலத்தை தொடர்ந்து தொடக்க வரலாற்று காலத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பதை இதெல்லாம் உறுதி செய்து. சோ நீர் மேலாண்மையை எடுத்துரைக்கும் வகையில் 21 சுடுமண்ணாலான உருளை குழாய். ஓகேவா? சோ அதுவும் இங்க கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து எங்க கிடைச்சது அப்படின்னா நீர் மேலாண்மை எடுத்துரைக்கும் வகையில அந்த உருளை குழாய் கிடைத்த இடம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தெரியணும். சோ பொருணை ஆற்றங்கரையில நெல் பயிரிட்டு இருக்கோம் 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஆதிச்சநல்லூர்ல நீர் மேலாண்மை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையில் கிடைக்க பெற்றுள்ள உயர்தர வெண்கலம், தங்கத்தாலான பொருட்கள். சோ அதுவும் இருந்திருக்கு. அலெக்சாண்டர் ரீ அவர்களால் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மை. சோ இது வந்து நமக்கு சிவகலையில் கிமு 3300, ஆதிச்சநல்லூரில் கிமு 2613 வரை இரும்பு பயன்பாடு இருந்திருக்கு. சோ அந்த டைம்லயே இருந்திருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டுல இரும்பின் பயன்பாடு 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அடுத்தது
துலுக்கர்பட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி அருகே 2021 இருந்து 23 வரைக்கும் அகழ்வாய்வு நடந்திருக்கும். சோ வெள்ளி முத்திரையிடப்பட்ட நாணயம், தந்தத்தினால் ஆன பொருட்கள், கண்ணாடி ஆடிமணி, சுடுமண் மணி, சூது பவளம், அகேட், செவ்வந்தி, பளிங்கால் செய்யப்பட்ட அரிய கல்மணி எல்லாம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பல்வேறு வகையான இரும்பு பொருட்கள், சுடுமண்ணால் ஆன உருவம், சக்கரம் எல்லாம் கிடைச்சிருக்கு. தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு, ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொற்கை. சோ கொற்கை வந்து பாண்டியரின் தலைநகரம் மற்றும் துறைமுகமா இருந்தது. 1968 டு 69, அதே மாதிரி 2020 டு 21 இங்க வந்து அகழாய்வு பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நம்ம மேல பார்த்த மாதிரியே தான் கண்ணாடி மணி, கண்ணாடி வளையல், சங்கு வளையல், சுடுமண் மணி, அரிய கல்மணி, வட்டச்சில்லு. சோ இந்த வட்டச்சில்லு வந்து இங்க வித்தியாசமா இருக்கும். அண்ட் சுடுமண் உருவம் தாங்கிய அந்த முத்திரைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் கொற்கையில. சோ இரும்பு பொருள், செம்பு பொருள், சுடுமண்ணால் செய்யப்பட்டு துளையிடப்பட்ட குழாய்கள். ஓகேவா, துளையிடப்பட்ட குழாய்கள் கொற்கையில தான் கிடைச்சிருக்கு. சங்ககால செப்பு காசு, ரோமாட்டு அரிட்டைன் வகை பானையோடு, நம்ம புக்லயே இது கொடுத்திருப்பாங்க. சீன நாட்டு செலடன் வகை பானையோடு, இந்த வகையான பானையோடு கொற்கையில கிடைச்சது. வெள்ளி முத்திரை காசு, வடக்கத்திய மெருகூட்டப்பட்ட கருப்பு நிற பானையோடு எல்லாம் கிடைச்சிருக்கும். கங்கை சமவெளியை சார்ந்த கருப்பு நிற பூச்சு பெற்றுள்ள பானையோடு. அதுக்கப்புறம் கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே துறைமுகமாக செயல்பட்டது இந்த கொற்கை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இங்க கிடைக்க பெற்றிருக்கும். ஓகேவா, சோ இதுல வந்து காமனா எல்லாம் இருக்கும், சிலது மட்டும் வித்தியாசமா இருக்கும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? August 2, 2025. ஆகஸ்ட் 2, 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இது வரைக்கும் 632 முகாம்களும், இதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா 9 lakhs. ஓகேவா, 9,86,732 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சோ இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னை சாந்தோம் சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப மெடிக்கல் ஃபெசிலிட்டியே கிடைக்க பெறாத ஊரக பகுதிகள் இருக்கும் இல்லையா, ரூரல் ஏரியா, அதுக்கப்புறம் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதி, குடிசை பகுதிகள். சோ இந்த ஏரியாவுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. 40 வயதுக்கு மேற்பட்டோர், நீரிழிவு, பிரஷர், சுகரு, பிரஷரு, அதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இதய நோயாளி, கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார், வளர்ச்சி குன்றிய குழந்தை, மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி எல்லாருக்குமே இதுல முன்னுரிமை அப்படிங்கிறது அளிக்கப்படுது. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதயம் காப்போம் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 2023 டேட் June 23. June ஜூன் 27. 27. ஓகேவா, ஜூன் 27. ஜூன் 27 என்ன டே? MSME Day. எஸ், MSME டே. ஓகேவா, சோ அந்த சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? அது July 10, 2023. ஜூலை 10, 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாதம் காப்போம் July 15, 2024. நவம்பர் எஸ், 4. 2024ல கொண்டு வந்திருப்பாங்க, ஜூலை 15. ஓகேவா, பாதம் காப்போம். சோ நம்ம நடப்போம் நலம் பெறுவோம் எப்ப கொண்டு வந்தாங்க? November 4, 2024. 2023 தானே மேம்? 23 24 நவம்பர் 10. நவம்பர் 10 கரெக்ட். November 4. நவம்பர் 4. நடப்போம் நலம் பெறுவோம் 2023 தான். ஓகேங்களா, 2023. சோ நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் நவம்பர் 4. சோ இதுல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து இத அமைச்சிருப்பாங்க? 8. ஓகேவா, 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாலூட்டும் அந்த தாய்மார்கள், தாய் சேய் நல ஹெல்ப்லைன் நம்பர் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் என்ன? 102. 102. ஓகேங்களா, ஃபைன். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2017. ஓகேவா, லக்ஷயா? 2017. சுமன்? 2019. சுமன் ஃபுல் ஃபார்ம் என்ன? சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாசனா யோஜனா. ஓகேவா, சுமன் அப்படிங்கிறது 2019ல தொடங்கி இருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க முன்னோடி திட்டம். சோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 கோடி ஒதுக்கி இருப்பாங்க. சோ இது யாரு தலைமையில ஒரு குழு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணிருப்பாங்க?
சோ இவங்க தான் வந்து நம்ம எப்படி சிஎம் வந்து சூரிய சாகு சுப்ரீதா சாகு அவங்க இல்ல ஸோ சீஃப் செக்ரட்டரி ஓகேவா, தலைமைச் செயலாளர் தலைமையில வந்து ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல 4 இனங்களை பாதுகாக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில சிங்கவால் குரங்கு, சென்னை முள்ளலி. ஸோ இது வந்து இரவு நேரத்துல மறைஞ்சி வாழுமாமா. ஓகேவா. ஸோ இந்த வாழ்க்கை முறை ஆந்திரா கேரளாவின் வறண்ட நிலப்பரப்பில் காணப்படும். ஸோ சென்னை முள்ளலி, அதுக்கப்புறம் சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது. வரி கழுதை புலி, இது வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனமாகவும் இயற்கை தோட்டியாகவும் உள்ளது. நோய்களை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அதே மாதிரி மோயர் ஆற்றில் காணப்பட்ட கூம்பு தலை மக்சீர் மீன். ஓகேவா. சோ இது நாளும் இந்த 4 இனங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ மார்ச் 2025ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது இல்லாம வேற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா 2022ல பாக் வளைகுடா. ஸோ எந்த பிளேஸ்ல நமக்கு இந்த டுஹாங் பாதுகாப்பகம், கடல் பசு பாதுகாப்பகம் தொடங்கியிருப்பாங்க? மனோரா. ஓகே. 2022லயே கடவுர் தேவாங்கு சரணாலயம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த பிளேஸ்ன்னு தெரியுமா? இன்னும் இந்த இதுக்கான ஒரு மையம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தேவாங்கு அய்யலூர். ஓகேவா. திண்டுக்கல்ல அய்யலூர் அப்படிங்கிற பிளேஸ். சோ அடுத்தது நீலகிரி வரையாடு திட்டம். டேட் என்ன? அக்டோபர் 12. ஓகேவா. அக்டோபர் 12 2023. அக்டோபர் 7 வந்து நீலகிரி வரையாடு தினம் அப்படிங்கிறது. ஓகேவா. சோ ப்ராஜெக்ட் வந்து நமக்கு அக்டோபர் 12ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த முயற்சி குன்மிங் மான்ட்ரியல் உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பின் 30/30 அப்படிங்கிற டார்கெட்டோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சோ மான்ட்ரியல் புரோட்டோகால் எந்த இயர்? 1987. ஓகேவா. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற என்னெல்லாம் இதுல கொடுத்திருப்பாங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி 147வது பிறந்த நாள் 10 டிசம்பர் 2025. சோ ராஜாஜி எப்ப இறந்தாரு? 25 டிசம்பர். இயர் 1972. ஓகே. பெரியாருக்கு முன்னாடியே இறந்திருக்காரு. ஓகே. 72 25 டிசம்பர். சோ வேலு நாச்சியார் இறந்த தினம் 25 1796. ஓகேவா. அதே 25 டிசம்பர் தான் அவங்களும் இறந்திருப்பாங்க. சோ வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஓகேவா. சோ யாரோட பாதுகாப்புல 8 வருஷம் இருப்பாங்க? திண்டுக்கல் கோபால நாயக்கர். ஓகேவா. சோ மதுரை மேலமடையில் 150 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 4 வழித்தட சாலை சந்திப்பு மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் பெயரை சூட்டி இருக்காங்க. சோ இவங்க பெயர்ல இன்னொரு இடத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்கல்ல, எந்த இடம்? வேலூர்ல காவலர் பயிற்சி பள்ளிக்கு வந்து வேலு நாச்சியார் பெயர் தான் வச்சிருப்பாங்க. சோ இது 7 டிசம்பர் 2025ல வைக்கப்பட்டிருக்கு இந்த மேம்பாலத்துக்கு. சோ ஆண்டாள் பாலத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இவங்க வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா. சோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா யார மேரேஜ் பண்ணிருப்பாங்க? முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் வந்து எந்த போரில் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில் போர். எந்த வருஷம்? 1772. சோ யாரு தலைமையில அந்த போர் நடந்துச்சு? பாஞ்சோரும் ஆற்காடு நவாப்பும் போயிட்டு கொண்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலு நாச்சியாருக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும்? எஸ், பிரெஞ்சு, இங்கிலீஷ், உருது. ஓகேவா. ஃபியூ அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருப்பேன். சோ பிரெஞ்சு, இங்கிலீஷ், உருது அப்படிங்கிறது. ஓகே. சோ இவங்க படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினது யாரு? பெண்கள் படை. குயிலி பத்தி உளவு சொல்ல மறுத்ததால் கொல்லப்பட்ட பெண் உடையாள். ஓகேவா. அவ்வளவுதான் வேலு நாச்சியார் பத்தி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இசை முரசு நாகூரியம் ஹனீஃபா இவரோட 100ஆண்டு நினைவு மலர் வெளியிட்டிருப்பாங்க. சோ இது வந்து டெபியூட்டி சிஎம் 20 டிசம்பர் 2025 அன்று நாகை தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலையில் வெளியிட்டார். சோ டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் எங்க இருக்கு?
அங்க இருக்கா நாகையில. சரி ரைட் விடுங்க. எந்த வருஷம்? ஓகே, எந்த வருஷம்? 2012. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுல டெபியூட்டி சிஎம் போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க? ஆந்திரா. இந்தியால. ஆந்திரா. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு டேட்டா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சிஎம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா யாருன்னு தெரியுமா? இந்தியால. தெரியலையா? ஓகே. இதுதான். ஓகே ஃபைன். ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அனுராக் நாராயண் சிங்கா. ஓகேவா? இல்லைங்க. ஸோ அனுராக் நாராயண் சிங்கா அப்படிங்கிறவரு ஃப்ரம் பீகார். சாரி, இவர் வந்து பீகார்ல ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சிஎம்மா இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா சரி, நம்ம இது மட்டும் அப்புறம் பார்க்கலாம். நான் இது சொல்றேன், அந்த டேட்டா மட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ சிஎம் பத்தி சொல்ற ஆர்டிகல் எது? 164. ஓகேவா? ஸோ இது ஒருத்தங்க சட்டமன்ற உறுப்பினரா இல்லாம சிஎம் ஆகலாமா? ஆகலாம். சோ எவ்வளவு மந்த்ஸ்க்குள்ள அவங்க திருப்பி எலெக்ஷன்ல வின் பண்ணணும்? 6 months. ஓகேவா? சோ இத பத்தி சொல்ற ஆர்டிகல் 164 சப் கிளாஸ் 4ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னருக்கு ஆர்டிகல் என்ன? 63. எஸ், 163. ஓகேவா? சோ சென்ட்ரல்ல 74. 75ல ஏ என்ன சொல்லும்? அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? 75ல பி புரியல. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லோக்சபா. அதுவா? அது வந்து சி. ஓகேங்களா? அதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ பி ஃபார் பிளஷர், அவங்களோட விருப்பம் உள்ள வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ சி வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஏபிசி அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்த 15% வந்து மினிஸ்டர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறது சென்ட்ரல்ல என்ன ஆர்டிகல், ஸ்டேட்ல என்ன ஆர்டிகல்? எஸ், 75(1)A அங்க. இங்க 64. அங்க 75னா இங்க அப்படியே 1 கம்மியாகும். ஒரு 100 இதுல இருந்து 164(1)A. ஓகேவா? சோ இது எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணிருப்பாங்க? 91st amendment. 91st amendment 2003 படி ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சூப்பர். சோ இப்போ டெபியூட்டி சிஎம் நாங்க போயிட்டோமா? ஓகே ஃபைன். அப்ப தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சிஎம் யாருன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7 டிசம்பர் நமக்கு என்ன நாள் அப்படின்னா கொடி நாள் அப்படிங்கிறது. அடுத்தது வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வெற்றி நிச்சயம் திட்டம். சோ இது எப்ப தொடங்குனாங்க? வெற்றி நிச்சயம் ஜூலை 1, 2025. ஓகேவா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்களே, இவங்களும் ஐசிடி கூட சேர்ந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து இதுக்கான ஆப் ஒண்ணு இருக்கும்ல, என்ன ஆப்? ஸ்கில் வேலட் ஆப். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிகிரி முடிச்சவங்க, பாதியிலேயே நின்னவங்க, சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒர்க்குக்கு போறதுக்கான ஒரு இது ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த வெற்றி நிச்சயம் திட்டம். ஆமா, 2A மெயின்ஸ்ல இப்போ கேட்ட கொஸ்டின். சோ 12,000 வந்து ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இதுல பயிற்சி பெற எல்லாருக்குமே 12,000 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 35 வரைக்கும். ஓகேவா? சோ இதுல எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருப்பேன். சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வேற என்ன வெற்றி நிச்சயம்? ஓகே, அவ்வளவுதான். சோ இந்த டேட்டாஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இதுல உள்ள ஆப் என்ன, எவ்வளவு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க, என்ன ஏஜ் அப்படிங்கிறது. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். சோ எப்ப தொடங்குனாங்க? இருக்கும்
செப்டம்பர் 15 2025ல தொடங்கி இருப்பாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள், சோ 2 பேருமே இல்லாதவங்க இல்ல யாராவது ஒருத்தவங்க இல்லாதவங்க அந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் 2000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கப்படும்? 18 வயது அடையிற வரைக்கும் அவங்களுக்கு 2000 அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். சோ 1968ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கு ரீநேம் வந்து அதுல முத்துலட்சுமி அவங்க பேரை சேர்த்தது 8 ஜூலை 2011ல சேர்த்திருப்பாங்க. சோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வருமான வரம்பு எல்லாம் இருக்குதா? இல்ல. ஓகேவா? சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அப்படின்னு கிடையாது. சோ அந்த 10th முடிச்சிருந்தா 25, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 50,000 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ இது வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபைன். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள். என்னங்க? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ST 50 அப்படின்னு சொன்னாங்களே, அது எதுக்கு மேம்? இதுக்குதான் முத்துலட்சுமி இதுக்குதான். ஆனா காமனா இவ்வளவுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இது அந்த குவாலிஃபிகேஷன் பத்தி பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. அது முடிச்சிருந்தா இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. ஓகே. சோ ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண உதவி திட்டம் 1981 to 82. ஓகேவா? இந்த பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கணும்? 1,72,000. 1,72,000 ரூபாய். ஓகேவா? சோ 1.72. சோ அசிஸ்டன்சி. சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த விதவை இருப்பாங்க இல்லையா, சோ அந்த கைம்பெண் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட். 1.2 சோ 1.2 தான் நான் மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சோ 1,20,000. ஓகேவா? சோ இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 72,000ல இருந்து இப்போ 1.2 லேக்கா வந்து மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மாத்தி எழுதிட்டேன் கலக்கத்துல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்னை தெரசா ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம் 1984 to 85 பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 18 வயசு அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இது மேரேஜ் ஆகுறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பா இதை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுல இம்பார்ட்டன்டான ரூல். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டித்வா புயல். சோ டித்வா புயல் அப்படிங்கிறது இலங்கையை தாக்கி இருக்கும். சோ இது எந்த ஆபரேஷன் மூலமா இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க? ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிறது. சோ நம்ம பெஹல்காம் அட்டாக், சோ அதுக்கு பதிலடி கொடுத்த ஆபரேஷன் என்ன? ஆபரேஷன் எந்த டே, எப்போ? மே. சோ இங்க வந்து டிஎம்கே பதவி ஏற்ற நாள் மே 7. ஓகேவா? மே 7ல தான் அது நடந்திருக்கும். சோ அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஆபரேஷனும் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு 3 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு இருப்பாங்க. அது என்ன? மகாதேவ் ஆபரேஷன். எஸ், ஆபரேஷன் மகாதேவ். ஓகேவா? சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறதுக்காக என்ன ஆபரேஷன்? நக்சல்ஸ். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆபரேஷன் காகர் அப்படிங்கிறது. சோ எப்ப டார்கெட் வச்சிருக்காங்க? 28 மார்ச் 2026. ஓகேவா? 31 மார்ச் 2026 தான் டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் பிரம்மா எந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம்? மியான்மர். ஓகேவா? மியான்மருக்கு ஹெல்ப் பண்ணது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டையர்ட் பத்திரிகையாளர். ஓகேவா? அந்த ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. 14 ஜூன் 2023ல இருந்து இது நடந்துட்டு இருக்குது. சோ பத்திரிகையாளர் நல வாரியம் அப்படிங்கிறது வெல்ஃபேர் போர்டு இருக்கு இல்லையா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்காக 1 டிசம்பர் 2021ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ பழங்குடியினர் நல வாரியம் எப்ப தொடங்கினாங்க? 2007. தூய்மை பணியாளர் நல வாரியம் அதுவும் 2007ல தான். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இவங்க வணிகர்களுக்கான நல வாரியம்
1989 எஸ் 1989. ஓகேவா? ஸோ வேற என்ன 2007ல இருக்குது? வேற ஏதாவது இருக்கா? மிஸ் பண்ணிட்டோமா? எஸ், குதிரை டிசேபிள் வண்ணா. பர்சன்ஸ் இல்லையா? குதிரை வண்ணார் வந்து 2009ங்க. ஓகேங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து 2007. ஓகேவா? அதுவும் 2007 தான். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரதியோட 144வது பர்த்டே. ஸோ இது எப்போ அப்படின்னா 11 டிசம்பர் 2025. ஸோ பாரதியார் எப்போ பிறந்தாரு, எப்போ இறந்தாரு? டிசம்பர் 11 1882ல பிறந்தாரு. செப்டம்பர் 11 1921ல இருந்தாரு. எஸ். ஓகேவா? ஓகே. குதிரை வண்ணார் வெல்ஃபேர் போர்டு வந்து 2009 15 அக்டோபர். ஓகேவா? 15 அக்டோபர் 2009 தமிழ்நாடு குதிரை வண்ணார் நல வாரியம் அப்படிங்கிறது. ஸோ இதுல மறுகட்டமைப்பு பண்ணது 2023ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாலிசி நோட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா. அடுத்தது நான் முதல்வன் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? March 1, 2022. மார்ச் 1, 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல என்ன சாட்பாட் இருக்கு? இல்லையா? இளையா சாட்பாட். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்துல வந்து இந்த போட்டித் தேர்வு பிரிவு அப்படிங்கிறது எப்ப தொடங்கியிருப்பாங்க? மார்ச் கரெக்டா. 2023. எஸ், 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா எவ்வளவு, ஐ மீன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கிளியர் பண்ணா எவ்வளவு கொடுக்குறாங்க? 7,500. எத்தனை மாசத்துக்கு? 10 months. 10 months. மெயின்ஸ் கிளியர் பண்ணா, சாரி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போனா 25,000. 25K. ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறவங்களுக்கு 50,000. அது 2025-26 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து கல்லூரி கனவு திட்டம், அதுக்கப்புறம் உயர்வுக்கு படி, நிரல் திருவிழா, அப்புறம் சிகரம் தொடு, எஸ் ஸ்கவுட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய சப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? முதல்வரின் கனவு திட்டம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம். யாராவது ஏதாவது சொன்னீங்களா? வெற்றி நிச்சயமும் நான் முதல்வன் கீழே தானே? ஆமா, வெற்றி நிச்சயம் நான் முதல்வன் கீழே தான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம். இது சென்னை ராதாகிருஷ்ணன் நகர்ல 15 செப்டம்பர் 2008. ஸோ இந்த டேட்ல என்ன வேற என்ன பார்த்தோம்? 15 செப்டம்பர் 2008 இப்பதானே பார்த்தோம். குதிரை வண்ணார் இல்ல. சரி, ஓகே, டேட் மாறிடுச்சு. சரி, 2008 ஏப்ரல் 15ல என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்ஜெண்டர். நலவாரியம். எஸ், டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேவா? டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தோம். ஸோ அதுதான். ஓகே ஃபைன். செப்டம்பர் 15 யாரோட பர்த்டே? அண்ணா. அண்ணா அவர்களின் பிறந்த நாள் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15 ஏதாவது டே இருக்குதா? ஏதாவது டே? எஸ், அததான் கேட்க வந்தேன். ஓகேவா? இன்ஜினியர்ஸ் டே, விஸ்வேஸ்வரையாவோட பர்த்டே, அதுவும் செப்டம்பர் 15 தான். ஸோ அது ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் படியரிசி திட்டம் ஃபர்ஸ்டா எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க? சென்னை கோவை. எந்த டேட்ல? மே Yes, May 15, 1967. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது தூய்மை பணியாளர்களுக்கு முதல்வரின் உணவு திட்டம். ஸோ இது வந்து 15 நவம்பர் 2025 அன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்துல வச்சு தொடங்கியிருப்பாங்க. ஸோ தூய்மை பணியாளர் நல வாரியம் அப்படிங்கிறது 2007ல தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுல இவங்களுக்கு காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் சென்னை மாநகராட்சி பகுதியில உணவு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அடுத்தது 2021ல இருந்து வேளாண்மைக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைமா கார்
கார்காலம், சோ இந்த குறுவை பருவம், சொர்ணவாரி பருவ சிறப்பு தொகுப்பு திட்டமா 132 கோடியே 17 லட்சம் அப்படிங்கிறது ஃபண்டு கொடுக்குறாங்க. எந்த பகுதிக்கு அப்படின்னா டெல்டா ரீஜியன் கிடையாது, நான் டெல்டா டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த ஏரியாவுக்கு அப்படின்னா நான் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க. அடுத்தது ஜனவரி 30 பாத்தீங்க அப்படின்னா காந்தியோட நினைவு நாள். ஸோ ஜனவரி 25 என்ன டே தமிழ்நாட்டுல? தமிழ் போர் தியாகிகள். தியாகிகள் தினம். மொழிப்போர் தியாகிகள் தினம். ஸோ மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம்? தாழமுத்து, நடராஜன். ஸோ இன்னும் 2 பேர் இறந்திருப்பாங்க இல்லையா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல, அவங்க யாரு? இன்னொருத்தங்க ஓகே ராஜேந்திரன் இருப்பாங்க. இதே மாதிரி தாழமுத்து நடராஜன் மாதிரியே இன்னும் 2 பேர் நேம் வந்து சேர்ந்து வரும். எஸ்ஆர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சிவசாமியா? ரங்கநாதனும் சிவசாமி அவர் இன்னொருத்தர் அப்படிதானே? ஓகே, சோ அந்த பேர் மட்டும் ஓகே, அது மட்டும் பாத்துக்கோங்க. ரங்கநாதன் ஒருத்தர், அது ஞாபகம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவரு ராஜேந்திரனும் அதுலதான் இறந்திருப்பாரு. இன்னொருத்தர் வந்து தீ குளிச்சிருப்பாருல்ல, அவர் யாரு? வீரப்பன். ஓகேவா? வீரப்பன் அப்படிங்கிறவர் ஞாபகம் வருகிறதா? ஓகே. சோ அடுத்தது தாய்மானவர் திட்டம் 12 ஆகஸ்ட் 2025 தொடங்கி இருப்பாங்க. சோ எத்தனை வயசுக்கு மேல இதுக்கு வீட்டுக்கு போய் பென்ஷன் கொடுக்குறாங்க? 65 பிளஸ். ஸ்டார்டிங்ல 70 பிளஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து 65 பிளஸ் வந்து இத கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து எந்த நாட்கள்ல கொடுக்கப்படுது? செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அந்த 2 பேர் வந்து யாரு அப்படின்னா சிவலிங்கமும் ரங்கநாதனும். ஓகேவா? சிவலிங்கம், ரங்கநாதன். சோ திருச்சியில ஆரம்ப பள்ளி ஆசிரியர் வீரப்பன் வந்து ஹிந்தி திணிப்பை கண்டித்து தீ குளிச்சிருப்பாரு. ஓகேவா? திருச்சி வீரப்பன், இவங்க வந்து சிவலிங்கம், ரங்கநாதன். ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த 65 பிளஸ் ஏஜா கம்மி பண்ணது வந்து 1 நவம்பர் 2025 வந்து கம்மி பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோஷ்னா சின்னப்பா, அபே சிங், அனஹத் சிங், வேலவன் செந்தில்குமார். சோ இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா ஸ்குவாஷ் பிளேயர்ஸ். ஓகேவா? எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படின்னா ஸ்குவாஷ் அப்படிங்கிறது தெரியணும். சோ இதுதான் வந்து ஜனவரி மந்த்துக்கான இது. சோ இதுலயே வந்து மேக்சிமம் எல்லா ஸ்கீமும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்போ தொடங்குனாங்க? செப்டம்பர் 15, 2022. செப்டம்பர் 15, 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சாரி 23. இல்ல 22 தான். ஓகேவா? 22 தான். ஓகே. எஸ், 15 செப்டம்பர் 2022. சோ எங்க வச்சு தொடங்குனாங்க? மதுரையில நெல்கம்பேட்டை இல்லையா? சோ அங்க வச்சு தொடங்கி இருப்பாங்க. சோ முதல் கட்ட விரிவாக்கம் எப்போ? ஆதிமூலம் பள்ளி. திருக்குவளை ஆகஸ்ட் 25, 2023 வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து 1545 ஸ்கூல்ஸ்ல தான் தொடங்கி இருப்பாங்க 1545. சோ அத வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து ஆகஸ்ட் 23, 2023 தான். ஓகேவா? சாரி, ஆகஸ்ட் 25, 2023 எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் எப்போ நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி? ஜூலை 15, ஜூலை 2024. ஓகேவா? எந்த ஸ்கூலு? புனித அன்னாள் பள்ளி. எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருவள்ளூர். ஓகேவா? திருவள்ளூர்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அகைன் 26 ஆகஸ்ட் 2025 நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் எந்த ஸ்கூல்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? எஸ், மயிலாப்பூர். ஓகேவா? சென்னை மயிலாப்பூர் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ புதுமை பெண் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? செப்டம்பர் 5, 2022. எஸ், 5 செப்டம்பர் 2022.
ஸோ இது வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? டிசம்பர் 2024. ஃபர்ஸ்ட் முதல் கட்ட விரிவாக்கம் வந்து 8 பிப்ரவரி 2023 பண்ணியிருப்பாங்க. ஸோ இரண்டாம் கட்டம் வந்து டிசம்பர் 30, 2024. ஓகேவா? தூத்துக்குடி காமராஜர் அங்க காலேஜ்ல வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம். August 9, 2020. கோவை. ஓகே. ஆகஸ்ட் 9, 2024 கோவை ஆர்ட்ஸ் காலேஜ்ல வச்சு தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? 24. ஓகே ஃபைன். ஸோ இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இது மட்டும் மாத்திக்கோங்க. இதுக்கு வந்து இன்கம் கிடையாது. பட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பொண்ணு வந்து மணப்பெண் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல ஷெட்யூல் ட்ரைபா இருந்தாங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் மாத்திக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 10th ஓகேவா, மணப்பெண் வந்து 10th முடிச்சிருக்கணும். சப்போஸ் ஷெட்யூல் ட்ரைபா இருந்தாங்க அப்படின்னா 5th வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், 5th ஸ்டாண்டர்ட். ஓகே ஃபைன். ஸோ வேற எல்லா ஸ்கீமும் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சா? வேற என்ன பேலன்ஸ் இருக்கு? நீங்கள் நலமா எப்ப தொடங்குனாங்க? March 6, 2024. மார்ச் 6, 2024 வந்து தொடங்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்ல? ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டா எல்லாருக்கும் போயிருக்கா? கரெக்டா எல்லாருக்கும் சேருதான்னு பார்க்கணும். எஸ், சேருதா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் நீங்கள் நலமா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறாங்க இல்லையா, அது எப்போ வரும்? February 18, 2024. February 18. February எஸ், February 18, 2024. ஸோ இதுல வந்து எவ்வளவு கிட் கொடுப்போம்? அந்த கிட்ல எவ்வளவு இது இருக்கும்? 33 ஸ்போர்ட்ஸ் 33. இது வந்து இருக்கும் அந்த ஒரு கிட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? May 21, மே 22, 2022 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? வேற நீலகிரி அத்திக்கடவு அவினாசி திட்டம் எப்ப தொடங்குனாங்க? August 17, August 17, 2024. ஓகே. ஆகஸ்ட் 17, 2024 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ இதனால் பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் எதெல்லாம்? திருப்பூர், ஈரோடு, கோவை. திருப்பூர், ஈரோடு, கோவை. எத்தனை நீர்நிலைகள் இருக்குது? 1045. ஓகேவா? எந்த அணையில இருந்து தண்ணி இதாகும்? காளிங்கராயன் அணை. ஓகேவா? ஓகே ஃபைன். பவானி பவானி ஆறு காளிங்கராயன் அணை 1.5 TMC. ஓகேவா? டன். ஓகே ஃபைன். ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் செகண்ட் ஃபேஸ் எப்ப மேம்? செகண்ட் ஃபேஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கா? செகண்ட் ஃபேஸ் எப்போ? October 15 நினைக்கிறேன். அரியலூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? டேட் தெரியுமா? டேட் தெரியலையா? அரியலூர்ல. ஓகே, பாத்து. November 15, 2024, ma'am. நவம்பர் 15, 2024. ஓகே. நவம்பர் 15, 2024 பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? August 5, 2021. August 5, 2021. ஸோ இது எவ்வளவு ஏஜுக்கு மேல வீட்டுக்கு போயிட்டு இது பார்ப்பாங்க? 45 பிளஸ். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ இதுக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்க? UN Task Force Award. UN டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ சஞ்சீவினி அவார்டு எப்போ கொடுத்தாங்க? 2022. ஓகேவா? ஸோ எக்ஸல் அவார்ட் எக்ஸல் அவார்டு எப்போ கொடுத்தாங்க? எக்ஸல் அவார்டு எதுக்கு கொடுத்தாங்க?
எஸ் தாய்லாந்துல தான் அதேதான். ஃபேமிலி பிளானிங் பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ அப்ப எந்த இயர்? 2022 தான். ஓகேவா? அதுவும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் எப்ப தொடங்கினாங்க? January 9, 2024. Jan 9, 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். ஆமா, அது திருவள்ளூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். ஓகே. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு போதும் இது. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?